Hi friends, welcome to Conquest Hindu News Analysis dated 8 July 2020. இங்க இருக்கக்கூடியது the list of articles என்னென்ன வந்துட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பத்தின ஸ்லைடு இது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சென்டர் டு லே டவுன் வேக்சின் ட்ரையல் நார்ம்ஸ், அதாவது வேக்சின் ட்ரையல் பண்றதுக்குன்னு புதுசா சில கைட்லைன்ஸை கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா கோவிட் வந்ததுக்கு அப்புறமாட்டி வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன், அதாவது ட்ரக்கை வந்துட்டு தயாரிச்சு அதை ட்ரையல் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரம் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணி முடிக்கவே. ஆனா இப்போதே இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல கோவிட கண்டைன் பண்ணும் அப்படிங்கிற நீட் அரைஸ் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமா ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் ஆத்தரைசேஷன் சில ட்ரக்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேர்ல்ட் லெவல்ல நடக்குது, பிளஸ் இந்தியாலயும் நடந்துட்டே இருக்கு. ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா இந்த ட்ரையல் பண்ணும் போது அடாப்டிவ் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை எடுத்துக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இந்தியான்னு மட்டும் கிடையாது, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸும் இந்த அடாப்டிவ் டிசைன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜியை எடுத்துக்கிறாங்க. இது என்ன இந்த அடாப்டிவ் டிசைன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரையல் எத்தனை பார்த்திருக்கோம்? 4 ஃபேசஸ்ல நடக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த நடக்கக்கூடிய 4 ஃபேசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது யூ கேன் மேக் சர்டன் மாடிஃபிகேஷன், சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ட்ரையல்ஸ்ல இருக்கும் போது. இல்ல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்மேட்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சில சேஞ்சஸ் யூ கேன் அலோவ் modifications to the trial and to statistic procedures of the trial. ஆனா அதோட வேலிடிட்டியும் இன்டெகிரிட்டியும் என்ன ஆகக்கூடாது, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கம்மியாக கூடாது. இது ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு. இந்த மாதிரியா பண்ணக்கூடிய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், எஃபிஷியன்டா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். அதாவது phase 1 கிளினிக்கல் ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் போதே இதுல பாசிட்டிவான ரிசல்ட் வருது, சேஃபா இருக்காங்க அப்படின்னா பேரலாவே எதுவும் கண்டக்ட் பண்ண இது முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் phase 2ன்னு இல்லாம செகண்ட் ஃபேஸஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது சக்சஸா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டி செகண்ட் ஃபேஸஸையும் பேரலாவே நடத்த ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப பிளெக்சிபிளா தகுந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம், எஃபிஷியன்டாவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும். ஸோ இந்த இந்த அடாப்டிவ் ட்ரையல்ஸை எல்லா தடவையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிளஸ் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணாம பண்ணிட்டு நடுவுல அடாப்டிவ் ட்ரையல்ஸுக்கு மாற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் மாற முடியாது. இது எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ரீ பிளான்டா தான் இருக்கும். அண்ட் இத பத்தின கம்ப்ளீட் டேட்டா கலெக்ஷனும் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் த ட்ரையல்லையும் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஹெச்ஐவி வேக்சின்ஸ்ல கூட இந்த மாதிரியான அடாப்டிவ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு ஃபேஸையும் நம்ம ஸ்கிப் பண்ண போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டனா பண்ண போறோம். ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் போது இன்னொன்னையும் பேரலா பண்ண போறோம். ஜென்ரலா ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸை வந்துட்டு தனித்தனியா பிரிச்சுப்பாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 4 பேருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் கொடுக்க போறாங்க. மீத இருக்கக்கூடிய 4 பேரை கண்ட்ரோல்டு குரூப்ஸ் ஆர் பிளாசபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் 4 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ட்ரக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் ஒரிஜினல் ட்ரக் கொடுப்பாங்க. இந்த பிளாசபோ குரூப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. அதை பாக்குறதுக்கு எல்லாமே யார மாதிரி என்ன மாதிரியான ட்ரக்கா இருக்கும் அப்படின்னா அந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா பர்சன்ஸ் அவங்களுக்கு கூடிய ட்ரக் மாதிரியே தான் இருக்கும். பார்க்கும் போது அது எல்லாமே அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சைக்கலாஜிக்கலா என்ன பண்ற மாதிரினா உங்களுக்கு டாக்டர்கிட்ட போறீங்க, மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்து என்ன எஃபெக்ட் கொடுக்கும்னு தெரியாது. ஆனா டாக்டர்கிட்ட போனா அந்த மருந்து சாப்பிட்டா கியூர் ஆயிடும் அப்படின்னு தோணும்ல, அதே மாதிரிதான் இப்போ கோவேக்சினே ட்ரையல் பண்றாங்கன்னா கூட ஒரு குரூப்புக்கு ஒரிஜினலான கோவேக்சின் கொடுப்பாங்க, இன்னொரு குரூப்புக்கு கொடுக்குற மாதிரி அதாவது கோவேக்சின் மாதிரி ஏதோ ஒரு ட்ரக், ஆனா அது ரொம்ப இது பண்ண போறது கிடையாது. ஆனா சொல்லும் போது எப்படிதான் இருக்கும், உங்களை வச்சு ட்ரையல் பண்றோம், உங்களுக்கு இதுல இருக்கக்கூடியது ரெடியூஸ் ஆயிடும். அப்ப சைக்கலாஜிக்கலா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 75%க்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிற மாதிரியே இருக்கும்ல, அதே மாதிரியான சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் இந்த பிளாசபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்படிதான் நடக்கும். சோ அப்ப இதுல நிறைய பிளெக்சிபிலிட்டி கொண்டு வரதா அடாப்டிவ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம பார்க்க போற செகண்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா காம்பேக்ட் எக்ஸெல். இது என்ன காம்பேக்ட் எக்ஸெல் அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நமக்கு சீக்கிரம் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஏன்னா டெஸ்டிங் ரேட்ஸ் வந்துட்டு இந்தியால இன்னமும் கம்மியா தான் இருந்துட்டே இருக்கு. ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங் போகணும் அப்படிங்கிற இடத்துல ஃபீவர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கூட டாக்டர்ஸோட சர்டிபிகேட்டோட தான் என்ன பண்றாங்க
COVID-19 டெஸ்ட் ரியல் கிரவுண்ட்ல வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, மை லேப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டிங் கிட் வந்துட்டு கோவிடுக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இவங்களும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா விச் இஸ் அ பிரைவேட் கம்பெனி, இவங்க இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு சிஸ்டம் தான் காம்பேக்ட் எக்ஸல் அப்படிங்கிறது. இந்த எக்ஸல் காம்பேக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பண்ணலாம். அதாவது இன்க்ளூடிங் யோர் ஆர்டி பிசிஆர் டெஸ்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கரெக்டா ஸ்வாப் எடுக்கிறதுல இருந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கைண்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் அ டிசைன்ட் ஆட்டோமேட்டிக் லேப் ஆப்ரேஷன்ஸ் விச் வில் ரெடியூஸ் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் மேன் பவரோட ரெக்வயர்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 32 டெஸ்ட் வந்துட்டு ஒரே நேரத்துல பண்ணும். பிளஸ் நிறைய சிஸ்டம் ஒரே நெட்வொர்க் உள்ளேயும் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டம் ஒரே நெட்வொர்க் உள்ள கனெக்ட் பண்ணும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 96ல இருந்து 1000+ சாம்பிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா டெஸ்ட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மெஷினோட ஆக்குபை பண்றக்கூடிய ஏரியா எவ்வளவு இருந்தது அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருந்தது. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்பேக்ட் எக்ஸல் இதுதான் இந்த பர்டிகுலர் டிவைஸ். இந்த காம்பேக்ட் எக்ஸல் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4x3 பெஞ்ச் டாப் மெஷின்ல என்ன பண்ணிடலாம்னா பிளேஸ். அப்ப ஏரியாவையும் அதாவது சைஸ் ஆஃப் த மெஷின் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல ஒரு டெக்னீஷியன் மட்டும் இருந்தா போதும் இந்த பர்டிகுலர் காம்பேக்ட் எக்ஸல்ல யூஸ் பண்றதுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆபரேஷனல் காஸ்ட் ஃபார் த லேப் என்ன ஆயிடும், ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் இருக்க போறாங்க. ஏரியா கவர் பண்றது நிறைய இருக்கக்கூடிய இடத்துல இங்க கொஞ்சோண்டு தான் ஒருத்தர் தான் இருக்க போறாங்க அப்படின்னு போகும்போது அப்ப உள்ள போடக்கூடிய இன்புட் காஸ்டே என்னவாயிடுது, ரெடியூஸ் ஆயிடுது. அப்ப ஆப்வியஸா இது ரெடியூஸ் ஆகுதுன்னா COVID-19க்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான காஸ்டும் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெடியூஸ் ஆயிடும். அண்ட் திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் சிஸ்டம் ஃபார் யோர் COVID-19. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டன் பேர்ட்விங். அதாவது இந்தியாவோட லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை எது அப்படிங்கறத பத்தி லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளையோட சயின்டிபிக் நேம் இந்த பட்டர்ஃப்ளையோட பேரு கோல்டன் பேர்ட்விங். இதோட சயின்டிபிக் நேம் என்னன்னா டார்டஸ் ஏசஸ் அப்படிங்கிறது. இது எந்த ரீஜன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாலேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்கன்னா சதர்ன் பேர்ட்விங் அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதோட சயின்டிபிக் நேம் டோடஸ் மினாஸ் அப்படிங்கிறது. இதோட அந்த விங்ஸோட லென்த் இருக்குல்ல, விங் ஸ்பேனோட லென்த் வந்துட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 190 மில்லிமீட்டர்ஸ் வந்துட்டு லென்த் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சதர்ன் பேர்ட்விங் அப்படிங்கறத 1932ல பிரிட்டிஷ் ஒரு மிலிட்டரி ஆபீசர் பிரிகேடர் வில்லியம் ஹாரி என்வாஸ் அப்படிங்கிறவர், ஹி இஸ் ஆல்சோ அ லெபிடோப்டெரிஸ். இந்த லெபிடோப்டெரிஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா பட்டர்ஃபிளைஸ் பத்தி படிக்கக்கூடியவங்கள வந்துட்டு லெபிடோப்டெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த சதர்ன் பேர்ட்விங் அப்படிங்கிற பட்டர்ஃபிளைய வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ இதோட விங் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் 190 மில்லிமீட்டர். ஆனா இப்போதையே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கோல்டன் பேர்ட்விங் பட்டர்ஃபிளையோட இந்த விங் ஸ்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த விங் ஸ்பேன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 194 மில்லிமீட்டர் இருக்கு. அதாவது 4 மில்லிமீட்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இந்த கோல்டன் பேர்ட்விங்கையே மேல் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேல் கோல்டன் பேர்ட்விங் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் விங் ஸ்பேன் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவே மேல் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 106 mm தான். ஸோ அப்ப ஃபீமேல் கோல்டன் பேர்ட்விங்கோட சைஸ் இஸ் 194 mm அண்ட் மேல் கோல்ட் பேர்ட்விங்கோட விங் ஸ்பேன் 106 mm. அப்ப லார்ஜஸ்ட் பேர்ட் எது, ஃபீமேல் கோல்டன் பேர்ட்விங் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபீமேல் கோல்டன் பேர்ட்விங்கை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா திதிஹட் அப்படிங்கிற பிளேஸ்ல உத்தரகண்ட் ரீஜன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த மேல் கோல்டன் பேர்ட்விங் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வான்கர் பட்டர்ஃப்ளை மியூசியம் இன் ஷில்லாங் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பட்டர்ஃப்ளைஸ்ல எதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாக்கர் அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட். நெப்பத்தோ
Corpus zalmora அப்படிங்கிற butterfly with அதாவது scientific name அது with a wingspan of 18 mm. சரி இது எதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா பயோ நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட நியூஸ் லெட்டர். இது குவார்டர்லியா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கோட குவார்டர்லியில வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த எதெல்லாம் லைஃப் ஃபார்ம்ஸ்ல இருக்கோ அதை பத்தின ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு publication. Next, top priority to complete strategic roads. Okay, when it comes to strategic roads அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ல இருக்கலாம், இல்லை பட்ஜெட் வைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹை பட்ஜெட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை செக்யூரிட்டிக்கு ஒரு ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட இப்போதைய தலையாய கடமை என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற. சரி இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ரோட்ஸை யார் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு அடியில ஒர்க் பண்ணுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அடியில ஒர்க் பண்ணுது. மிலிட்ரி என்ஜினியர்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இந்த ரோட்ஸ் ரெடி பண்றாங்க. பிளஸ் இட் வில் பி ஆல் வெதர் ரோட் சிஸ்டம்ஸ். பிளஸ் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய, எனக்கு கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால வெஹிக்கிள்ஸோ டேங்க்ஸோ ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க சிமெண்ட் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மவுண்டன்ஸ்ல போடக்கூடிய இடத்துல எல்லாம் ஸ்டோப்பை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இந்தியாவோட டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டியில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. சரி இப்போதைக்கு எந்த ரோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னா தார்புக் ஷோக் தௌலத் பெக் ஓல்டி அப்படிங்கிற ரோடு. ஏற்கனவே நம்ம இந்தியா அண்ட் சைனா கான்ஃபிளிக்ட் இருந்த வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா கல்வான் ரிவர் வரும். இது வந்துட்டு ஷோக் ரிவரோட மீட் ஆகும். இந்த ஷோக் ரிவருக்கு கரெக்டா பேரலா ஒரு ரோட் சிஸ்டம் போயிட்டு இருந்திருக்கும். அதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா தார்புக் ஷோக் தௌலத் பெலோட். இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லேஹ் அண்ட் இந்த தார்புக் பெக் ஓல்டி இந்த ரெண்டு ரீஜன்ஸையும் கனெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 255 கிலோமீட்டர்ஸ் கொண்ட ரோடு. பிளஸ் இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டும் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதே நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஏன்னா இப்போதைய எஸ்கலேஷன்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டி எஸ்கலேஷன்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வெளியில தள்ளி போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே ஒரு ஆர்டிகல் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான இஷ்யூஸ் தான் 2017 டோக்லம் ரீஜன்ல நடந்திருக்கும். அப்பயும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டு ரெண்டு ஆர்மிஸும் பேக் ஆஃப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா 2018 டைம் ஸ்கேல்ல என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சைனா திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பெரிய ட்ரூப்ஸ் இல்லாம ஆனா கொஞ்சம் மினிமம் ஃபோர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்தியா இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா ஒருவேளை நாலு பின்ன எஸ்கலேஷன்ஸ் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கனெக்டிவிட்டிஸை ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இருந்து இந்த டிஎஸ்டிபிஓ ரோட்ல இருந்து வேற என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கல்வான் வேலியை நோக்கி ஒரு ரோடு வந்துட்டு பிரான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்தியா வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னா 61 ஸ்ட்ராட்டஜிக் இண்டோ சைனா பார்டர் ரோட்ஸ் கிட்டத்தட்ட 3,323 கிலோமீட்டர்ஸ் அளவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு 61 ஸ்ட்ராட்டஜிக் பார்டர் ரோட்ஸ் வந்துட்டு இந்தியா வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இன் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கொடுத்தக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 61 ஸ்ட்ராட்டஜிக் ரோட்ஸ்ல வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப பிளஸ் எவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018-19 டைம் ஸ்கேல காட்டிலும் 2019-20 கிட்டத்தட்ட 30% ஆஃப் த ஒர்க்கை வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டர் ரோட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு இந்தியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு எஸ்கலேஷன்ஸ் வரும்போது இது எவ்வளவுக்கு கண்டெய்ன்மெண்ட்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம இன்னைக்கு நியூஸ்ல பார்த்திருந்த இந்த பர்டிகுலர் இது லேஹ் தௌலத் பெக் ஓல்டி இதை கனெக்ட் பண்றது which is very close to Aksai Chin. இது வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ஸ். ஸோ phase 1ல 61 டார்கெட்டட் ரோட்ஸ் போடுறாங்க. இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 ரோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ரோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ரோட்ஸ். இன் ஒர்க்ஸ்ல வந்துட்டு 5 ரோட்ஸ் இருக்கு. கரெக்டா எல்லாமே எதுலதான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்டர்ஸ்ல இருந்து தான் பில் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிகல் யூஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் கேட்ஸா இஸ் அன்சேஞ்ச். சரி இது என்ன கேட்ஸா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூஎஸோட
ஒரு லா, ஒரு சட்டம், யூஎஸோட ஒரு சட்டம். என்ன மாதிரியான சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட். அதாவது அமெரிக்காவுக்கு எதிரா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல இந்த அமெரிக்காக்கு ஏதாச்சும் பிடிக்காதது மாதிரி இருக்குதா, ஈவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டோம், நாங்க அவங்க மேல என்ன போடுவோம், சாங்ஷன்ஸ் நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ட். அதாவது அமெரிக்காக்கு பிடிக்காத ஆளுங்களோட ஃப்ரெண்டே வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வச்சிருந்தாலும் we'll put sanctions on them அப்படிங்கிற மாதிரியான ஆக்ட் தான் கேட்ஸ் ஆக்ட், கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற. சரி, இதோட எய்ம் என்ன அப்படின்னா, they will take punitive measures against ரஷ்யா, ஈரான் அண்ட் நார்த் கொரியா. இவங்களுக்கு அகேன்ஸ்டா எடுக்கக்கூடிய மெஷர் இது. சரி, இது என்ன சொல்லுது அப்படின்னா, யாராச்சும் ஒரு டீல் கிராக் பண்றாங்க, அதாவது இந்த 3 கண்ட்ரிஸோட ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியாவோட ஏதாச்சும் ஒரு டீல் கிராக் பண்றாங்க அப்படின்னா, அந்த அதாவது ஒருவேளை இந்தியாவே, ஏன்னா இந்தியா மேல வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு ஏற்கனவே இந்தியா வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்தியா வந்துட்டு S-400 ட்ரிம்ப் மிசைல்ஸ் வந்துட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். அப்படிங்கும் போது ஒருவேளை இது வந்துட்டு எங்களுக்கு சரின்னு படலைன்னா இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு யூஎஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் primarily deals with sanctions on ரஷ்யாவோட ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி செக்டார்ல ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்கன்னா, இல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்கன்னா, அப்படிங்கிற பட்சத்துல எந்த கண்ட்ரி சைன் பண்ணுதோ அவங்க மேல சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு, யூஎஸ்க்கு பவர் இருக்கு. சரி, ஏன் ரஷ்யா மேல இவ்வளோ கோவம் அப்படின்னா, யுக்ரைன்ல பண்ணக்கூடிய அனெக்சேஷனா இருக்கட்டும், இல்ல 2016 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல சில அலிகேஷன்ஸும் சொல்லியிருந்தாங்க. இதனால வந்துட்டு இந்த பிரச்சனை. பிளஸ் இந்த ஆக்ட் வந்துட்டு யாருக்கு பவர் கொடுக்குது அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு பவர் கொடுக்குது. அதாவது கிட்டத்தட்ட 12 லிஸ்டட் சாங்ஷன்ஸ் இருக்கு. இதுல 5 சாங்ஷன்ஸ் வரைக்கும் யார் போடலாம், யூஎஸ் பிரசிடென்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஸோ அப்போ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 39 ரஷ்யன் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் ஆல் மேஜர் ரஷ்யன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ல இத்தனை கம்பெனிஸை சொல்லியிருக்காங்க, இவங்க கூடலாம் நீங்க அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், சாங்ஷன்ஸ் போட்டுருவோம். சரி, ஆர்டிக்கிள்குள்ள போகலாம். சரி, எதுக்கு திடீர்னு இந்த ஆர்டிக்கிள் இதாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்துட்டு ரீசெண்ட் வீக்ல தான் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து 21 MiG 29 firecrafters plus 29 firecrafters upgrade பண்ண போறோம், plus 12 Sukhoi 30 MKI aircrafts இதெல்லாம் நாங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்போதைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்தியா யூஎஸ் ஃபாரின் கவுன்சிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட் நடக்க போகுது. இந்த மீட்டுக்கு முன்னாடி ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன்ஸ்ல இந்தியா ரஷ்யாவோட மிலிட்டரி வைஸ்ல நிறைய கொஞ்சம் க்ளோஸரா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டஸ் தட் மீன் யூஎஸ் வந்துட்டு இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடுவாங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கு யூஎஸ் அதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா? ஏன்னா சைனாக்கும் யூஎஸ்க்குமே ஏற்கனவே நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. பிளஸ் இப்ப ரீசெண்டா சவுத் சைனா சி கிட்ட வேற 2 அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க டியூரிங் யூஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது, யூஎஸ் வந்துட்டு சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்கனால இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் ரஷ்யாக்கு சைடு அலைன் ஆகி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுல ஏதாச்சும் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது யூஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்க்ளூடிங் இந்தியா எங்களோட சாங்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் ஒருவேளை ரஷ்யா கிட்ட ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர் பண்றாங்க, அதாவது லார்ஜர் அமௌண்ட்ஸ்ல ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னா அதை நாங்க எந்த விதத்திலயும் மாத்தவே மாட்டோம், கண்டிப்பா சாங்ஷன்ஸ் போடுவோம். ஸோ வேற என்னமோ சொல்லியிருந்தாங்கன்னா, we urge all our allies and partners to forego transactions with Russia. ரஷ்யா கூட பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை பண்றதுல இருந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்படி பண்றதுனால யூஎஸ் நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த ட்ரிகர் பண்றதுனால உங்க மேல நாங்க என்ன பண்ணிடுவோம், சாங்ஷன்ஸ் போட்டுருவோம் அண்டர் கேட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2018ல தான் யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு அத்தாரிட்டி கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த கேட்ஸால இருந்து நீங்க வேவ் பண்ணலாம், அதாவது சில கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு சாங்ஷன்ஸ் போடாம இருக்கலாம், ஆனா அது போடாம இருக்கலாம் அப்படிங்கிறது கேஸ் பை கேஸ்ல தான் பேசிஸ்ல தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா யூஎஸ் அஃபீஷியல்ஸ் ரிப்பீட்டடா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா அஸ்யூம் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கனால இந்தியா எப்பயுமே இது விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது தட் யூஎஸ் வில் கிவ் வேவியர் டு இட் அப்படின்னு. இது ஏற்கனவே முன்னாடி நியூஸ்ல இருந்தது. இந்த S-400 ட்ரிம்ப் மிசைல் கிட்டத்தட்ட 5 பில்லியன் ப்ராஜெக்ட். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்தியாவுக்கு வார்ன் பண்ணியிருந்திருப்பாங்க, யூஎஸ் வில் புட் கேட்ஸ் ஆக்ட் ஆன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் டிக்டாக் மே பி பேண்ட் இன் யூஎஸ் சேஸ் பாம்பி. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் மைக்கேல் பாம். இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்தியா எப்படி 59 சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணுச்சோ அதே மாதிரி யூஎஸும் வந்துட்டு இந்த மாதிரியான சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா we do have national security கன்சர்ன்ஸ். ஏன்னா டிக்டாக் வந்துட்டு யூசர் டேட்டாஸை வந்துட்டு மிஸ்ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சைனீஸ் லா வந்துட்டு என்ன பண்ணுது, பிளஸ் வேற என்ன அலிகேஷன் வச்சிருக்காங்கன்னா சைனீஸ் லா வந்துட்டு டொமஸ்டிக், அதாவது சைனால இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான நேரத்துல டேட்டாஸை வந்துட்டு இந்த கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லா சைனா வச்சிருக்காங்க அப்படின்னு யூஎஸ் சைனீஸ் மேல அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஆனா சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்றது கிடையாது. எங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு ஆப் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறது. பிளஸ் இந்த ஆப் வந்துட்டு இந்த டிக்டாக் ஆப் வந்துட்டு வேர்ல்டு முழுக்க ஃபேமஸ் இல்லை. ஆனா இது எங்க கிடையாது அப்படின்னா சைனால இந்த ஆப்பே கிடையாது. பிளஸ் இந்த சைனால இருக்கக்கூடியவங்க வந்துட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சைனீஸோட ரூட்ஸ் வெளியில ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் இந்த மாதிரியான ரிமார்க்ஸ் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்திருக்கு அப்படின்னா சைனாக்கும் யூஎஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ், கொரோனா வைரஸ்னால இருக்கக்கூடிய டென்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஹாங்காங்ல இருக்க வந்துட்டு ஒரு புதுசா லா கொண்டு வந்திருக்காங்கல்ல செக்யூரிட்டி லா, அதை பேஸ் பண்ணதா இருக்கட்டும், பிளஸ் 2 இயர்ஸ் ட்ரேட் வார் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியா ஃபாலோ பண்ணி யூஎஸ் இஸ் ஆல்சோ பிளானிங் டு பேன் டிக்டாக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல் யூஎன்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ஈரான் ஜெனரலை வந்துட்டு கொலை பண்ணது வந்துட்டு அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸே சொல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை எங்க கொண்டு போய் இந்த எக்ஸ்பர்ட் சப்மிட் பண்ண போறாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செஷன் வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு ஜெனிவால நடக்க போகுது. அங்க போய் சப்மிட் பண்ண போறாங்க. ரீசெண்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. யாரு மேல அப்படின்னா இவர் தான் ஈரானோட டாப் ஜெனரல் குவாசிம் சொலைமனி. இவர் மேலதான் வந்துட்டு இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. இதுல இவர் இறந்தும் போயிருந்திருப்பாரு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா யூஎன் சார்ட்டர்ல வயலேட் பண்ணி ஆர்பிட்ரியா இவரை வந்துட்டு கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் யூஎஸ் வந்துட்டு எந்த ஒரு எமினன்டான எவிடன்ஸும் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. அதாவது இவர் யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு சிலது பிளான் பண்றாருங்கிறத பத்தி ப்ராப்பரா எவிடன்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. ஸோ இது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இருந்து 2018 என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. ஏன்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸை ஒழுங்கா ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் யூஎஸ் வந்துட்டு இவரை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமாட்டி ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவர் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி டாப் டெரரிஸ்ட், இவரை முன்னாடியே டெர்மினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி நேஷனல் ஹீரோ. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம இவரை கில் பண்ணது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் சைனா சென்சஸ் இன்டர்நெட் இன் ஹாங்காங். ஸோ ஹாங்காங் வந்துட்டு ஒரு ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, எக்கனாமிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1997 பிரிட்டன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹாங்காங் இது அட்டானமஸ் ரீஜனா தான் இருக்கணும், ஆனா இது யாருக்கு அடியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சைனாக்கு அடியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் ஒரு வருஷத்துக்கு மேல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி லா, நேஷனல் செக்யூரிட்டி லா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்ல ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துட்டே இருந்தது. ஆனா ரீசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த லாவை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சைனா வந்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாஸ் பண்ண லால புதுசா நிறைய பவர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனா வெளியில கொண்டு வந்துட்டே இருக்காங்க. என்னென்ன மாதிரியான பவர்ஸ் அப்படின்னா ஹாங்காங்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்ல யூசரோட டேட்டாஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாங்க என்ன அதாவது ஹாங்காங்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை சென்சார் பண்ணக்கூடிய பவர் சைனாக்கு இருக்கு. அதே மாதிரி டேட்டாஸ், அதாவது ஒருத்தர் யூசர் இருக்காங்க, உங்க போனை வந்துட்டு உங்க இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஆக்சஸ் பண்றக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, சைனா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் ஒருத்தரோட பிரைவசிக்குள்ள ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி இருக்கு. இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இத அங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் லைக் ட்விட்டர், கூகுள், இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை நாங்கள் அபாய்ட் பண்ணி
நடக்க போறது கிடையாது. பிளஸ் வேற என்ன பவர் குடுத்திருக்காங்கன்னா, பவர்ஸ் ஆஃப் த போலீஸ வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாரண்டே இல்லாம நீங்க ரெய்ட் பண்ணலாம், சர்வைலன்ஸ் பண்ணலாம். ஒருவேளை நேஷனல் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் இவங்க ஏதாச்சும் மாரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க யார வேணாலும் அரெஸ்ட்டும் பண்ணலாம், ரெய்டும் பண்ணலாம், வாரண்டே இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல கூட அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு பிரிட்டன் கிட்ட இருந்து போகும்போது ஹாங்காங்க்குன்னு சில ஃப்ரீடம்ஸ் வந்துட்டு இருந்தது. அங்க வந்துட்டு ரஷ்யா மாரி சைனா மாரி ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இட் வாஸ் லிட்டரலி அ டெமோக்ராட்டிக் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். நிறைய அட்டானமஸா லோக்கல் கவுன்சில்ஸ் இருந்தது. ஆனா இந்த மாதிரி பண்றதுனால கம்ப்ளீட் யாரோட கண்ட்ரோல் வருதுன்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோல் வருது. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ ரேடிக்கல் சேஞ்ச். ஒரு அடிப்படை சட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, மாத்தி வச்சிருக்காங்க. பிளஸ் சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஒபீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால போலீஸ்க்கு என்ன பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பவர், பிளஸ் ஏதாச்சும் வந்துட்டு தப்பா இருக்கு அப்படின்னா அதை ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்ல ரிமூவ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் இன்டர்நெட் ஃபர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட என்ன பண்ணலாம், போலீஸ் ரிமூவ் பண்றதும் இல்லாம இன்டர்நெட் ஃபர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் ஆர்டர் ப்ரொவைட் பண்ணலாம் டு ரிமூவ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தர் எக்யூப்மெண்ட்ஸையும் என்ன பண்ணக்கூடிய பவர், சீஸ் பண்ணக்கூடிய பவர். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு அத்தாரிட்டேரியன்ஷிப். பீப்புளோட ரைட்ஸ் வந்துட்டு ரொம்ப என்ன ஆரம்பிச்சிருது அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபார்மலா ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கணுமோ அது எதுவுமே ரொம்ப கொடுக்கப்படாத ஒரு சட்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால டெக்னிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி நாங்க கம்ப்ளீட்டா இது பண்ணதுக்கு அப்புறமாட்டி தான் இதுல நாங்க அதை அபாய்ட் பண்ணி நடப்போமா நடக்க மாட்டோமாங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூகுள், ட்விட்டர், ஃபேஸ்புக் எவ்ரி ஒன் ஹஸ் செட் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல் மைனிங் ஜெயின் டு டோல் டு பே $2 billion ஃபார் ஆர்டிக் ஸ்பெல். ஆர்டிக் ஓஷன் ரீஜன் கிட்ட இந்த நார்ஸ்லிக் அப்படிங்கிற இடம் இருக்கா, ரஷ்யால ஒரு பார்ட். இது பாருங்க, வெரி க்ளோஸ் டு யர் ஆர்டிக் சி யூ ஹேவ் காரா சி ஓவர் ஹியர் விச் இஸ் பார்ட் ஆஃப் யர் ஆர்டிக் சி. ஸோ அப்போ இந்த லேட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப லோவான டெம்பரேச்சர். ஸோ இந்த லோவான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொல்யூட்டன்ஸ் நடக்குது, பொல்யூஷன்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா சீக்கிரம் எஸ்கேப் ஆக முடியும். என்விரான்மெண்டல் டேமேஜஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் ஆர்டிக் சி வந்துட்டு நிறைய உருகி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஆயில் ஸ்பில்ஸ் வந்துட்டு இட் இஸ் டேஞ்சரஸ் டு த என்விரான்மெண்ட். இது வந்துட்டு சேட்டலைட் இமேஜ். இது எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஆயில் ஸ்பில் நடந்ததுனால கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஒரு டீசல் ஸ்பில் நடந்திருக்கு, கம்ப்ளீட்டா இந்த ரிவர் சிஸ்டமே என்ன ஆயிடுச்சு, ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஸோ அப்ப இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரில்ஸ் நிக்கல் அப்படிங்கிற ஒரு மெட்டல் ஜெயிண்ட். இவங்களோட கம்பெனி எங்க இருக்குன்னா ரஷ்யால இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேமேஜ் நடந்ததுனால ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 21,000 tons ஆஃப் டீசல் ஃபியூவல் வந்துட்டு ஸ்பில் ஆயிருக்கு. ரிசர்வ் ஆயில் இந்த மே மாசம் தான் ஸ்பில் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் ரீஜன்ல. ஸோ இது ஸ்பில் ஆனதுனால நிறைய இடத்துல நிறைய ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் த ரிவர் வந்துட்டு பொல்யூட் ஆயிருக்கு. பிரைட்டான ரெட் பேச்சஸ் வந்துட்டு ஈவன் ஸ்பேஸ்ல இருந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இந்த மாதிரியா இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யன் கவர்மெண்ட் நார்லிக்ஸ் நிக்கல் அவங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி கிட்ட $2 billion வந்துட்டு ஃபைனா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பே பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் அமௌண்ட். ஏற்கனவே இந்த உலகத்துல நடந்த ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஆயில் ஸ்பில் அப்படின்னு யூஎஸ் ஹிஸ்டரியில் எடுத்துட்டீங்கன்னா 1989 நடந்தது. ஸோ அதுல வந்துட்டு டேமேஜஸ்ன்னு கால்குலேட் பண்ணா $5 billion. ஸோ அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த $2 billion இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆயில் ஸ்பில் நடந்ததுக்கு அப்புறமாட்டி திஸ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் நேஷனல் ஹெல்த் எமர்ஜென்சி. ஸோ இது நிறைய இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணும், பீப்புளோட வாட்டர் கன்சம்ஷன், ரிவர்ஸ் அப்படிங்கிறனால இருக்கக்கூடிய மைனர் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்க இது பண்ணதுக்கான காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணணும் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்துட்டு இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஆர்டிகல் இஸ் யூரோப்பியன் யூனியன் ஃபோர்காஸ்ட் டீப்பர் ரிசெஷன் இன் திஸ் இயர். ரிசெஷன் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில வந்து எப்பயுமே மேலே போயிட்டே இருக்கணும்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிசினஸ் சைக்கிள்ல கீழே வரும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்துட்டு கம்மியாகக்கூடும். அதாவது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வராதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணுமா. அப்ப நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பாங்க, புதுசா தொழில் எதுவும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை தான் ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோசோன் அதாவது யூரோப்பியன் யூனியன்ல கிட்டத்தட்ட
27 கண்ட்ரீஸ் இருக்கு. இதுல 19 பேருக்கு தான் நேஷனல் கரன்சி ஒரே மாதிரி. ஸோ கரன்சியோட மதிப்பும் வந்துட்டு 8.7% டிக்ரீஸ் ஆக போகுது. பிளஸ் 2020ல வந்துட்டு கண்ட்ரிலோட growth வந்துட்டு கிட்டத்தட்ட 7.7% என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா கம்மியாக போகுது. அப்ப கம்ப்ளீட்டா நாங்க ரிசெஷன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க. ஏன் இது இவ்ளோ இதாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸா இருக்கட்டும், இட்டாலி, ஸ்பெயின் இவங்க தான் COVID-19 சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப அஃபெக்டா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். இன்னும் வந்துட்டு ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், ஃபுல் ஸ்கேல்ல நடக்கவே இல்ல. ஸோ இது வந்துட்டு நாட் ஒன்லி யூரோப்பியன் யூனியன், இந்தியா இஸ் ஆல்சோ இந்த பாத் ஆஃப் ரிசெஷன் மாதிரியான சிச்சுவேஷன் தான். ஆனா இந்தியா இன்னும் இத பத்தி எதுவுமே என்ன பண்ணவே இல்ல, டிக்ளேர் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரியான situation. So இதுதான் என்னையோட current affairs. If you like my video, like, share and subscribe. Thank you.